Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாரோட ரொம்பவும் ஃபேவரட்டான ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி. கடையில் எவ்வளவுதான் டிஃபரண்டான ஸ்வீட் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமான தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ற மாதிரி வராது. இப்போ இருக்கிற பிஸியான டைமில் கடைக்கு போனோமா ஸ்வீட்டை வாங்கினோமா சாப்பிட்டோமான்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்லேயே கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிற டைமில் இந்த தேங்காய் பர்ஃபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய், பால், நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப சுலபமாக பர்ஃபெக்டான தேங்காய் பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி சேர்க்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணி தான் இந்த தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரையெல்லாம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கண்டினியூஸாக கையெடுக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இதை குக் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்க சூரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பெரிய நுரை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயில் 4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இதுதான் தேங்காய் பர்ஃபிக்கு கரெக்டான அளவு. ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு அதோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காயெல்லாம் நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பர்ஃபிக்கு சமையல் சோடா வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம சமையல் சோடா ஆட் பண்ணி குக் பண்ணும்போது நம்ம செய்கிற பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சமையல் சோடா ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது இந்த மிக்சர் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக நம்ம கையெடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். அவ்வளோதாங்க, பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரண்டியில் எடுத்து போட்டோன்னா தண்ணி தனியாக தேங்காய் தனியாக பிரிஞ்சு வராமல் எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வரணும். அடுத்தது ஒரு ஷேப் மோல்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்ககிட்ட எந்த ஷேப் மோல்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. மிக்சரை கரண்டியை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி விட்டுக்குங்க. இல்லைனா பர்ஃபி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை கட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் 45 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆற விட்டுருங்க. மிக்சர் நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஷேப் மோல்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆயிலோ நெய்யோ நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரேலையோ இல்லைனா அந்த பிளேட்லேயோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு வேண்டிய தேங்காய் பர்ஃபி கிடைக்கும். இந்த தேங்காய் பர்ஃபி பார்க்குறக்கும் சரி, அதோட சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட்டும் சரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற தேங்காய் பர்ஃபி மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பர்ஃபி இவ்வளோ பர்ஃபெக்டாக வரக்கு மெயினான சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் சமையல் சோடா. ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பர்ஃபியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 மாதம் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. நம்ம பாரம்பரிய முறையை ஃபாலோ பண்ணி நான் இன்றைக்கி இந்த பர்ஃபியை செஞ்சுருக்கேன். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான பர்ஃபி கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோதான் விதவிதமான ஸ்வீட்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் இந்த பர்ஃபியோட டேஸ்ட்டுக்கு ஈடாகாது. அவ்வளோதாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நம்ம பாரம்பரியமான தேங்காய் பர்ஃபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.